வணக்கம். நான் உங்கள் சந்திரமுகன் வீணை அகாடமிலேருந்து. நம்ம டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமில் மேக்ஸில் 25 எடுக்க வைக்கிறக்க ப்ரீவியஸ் இயர் கொஷினோட எல்லா கொஷினுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒவ்வொரு கொஷினாக. ஸோ இப்போ என்ன கொஷின் பார்க்க போகிறோம்னா, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 9வது உறுப்பின் 9ஆம் மடங்கு 15வது உறுப்பின் 15 மடங்கிற்கு சமம் எனில் 24வது உறுப்பை காணுங்க. இது 10வது புக்கில் எக்ஸைஸ் 2.5ல் 7th சம் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன செஞ்சுருக்காங்கன்னா, 9வது உறுப்பின் 9வது மடங்கு, இது 9வது உறுப்பு T9 9th டேர்ம், அதில் 9 மடங்கு, இதுவும் 15வது உறுப்பின் 15 மடங்கு ரெண்டுமே சமமாக இருந்துச்சுன்னா T24ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறான். 24வது உறுப்போட வேல்யூ என்னன்னு கேட்குறான். ஒரு சின்ன ஷார்ட்கட்டு, அதாவது இங்கே இருக்கிற நம்பரும் இங்கே இருக்கிற நம்பரையும் கூட்டினா இந்த நம்பர் வந்துச்சுன்னா ஆன்சர் 0 அப்படின்னு டைரெக்டாக போட்டுடலாம். மோஸ்ட்லி எல்லா சம்மும் இதில் இருக்க சம் எல்லாமே அப்படி தான் வரும். அதாவது இங்கே இருக்கிற நம்பர், இங்கே 9 இருக்குது பார்த்தீங்களா, T9, அப்புறம் T15 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 9ஐயும் 15ஐயும் கூட்டினா அவன் கேட்டிருக்க 24 வரணும். 24 வந்துச்சுன்னா அப்போ T24 டேம் வந்து 0 அப்படின்னு போட்டுடலாம். இதை சம்மு மாதிரி சால்வ் பண்ணோன்னா, இது வந்து ஆக்சுவலாக 10th இது வந்து ஒரு 5 மார்க்ஸு. இதை எப்படி சால்வ் பண்ணலான்னா, நான் டைரெக்டாக சால்வ் பண்ணி காட்டுறேன். இப்போ 9 அப்படியே வச்சுக்கிறோம். T9 அதாவது Tnக்கு ஃபார்முலான்னு கேட்டால் a + n - 1 × d. ஸோ இதான் ஃபார்முலா. ஸோ அப்போ இந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணலாமா? T9 அப்போ a தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். n வந்து 9ன்னு சப்ஜெக்ட் பண்ணால் 9 - 1 8, அப்போ 8d ஈக்குவல் டு அதே மாதிரி 15. இங்கே T15 a + nக்கு 15 சப்ஜெக்ட்னா 15 - 1 14, அப்போ 14d. இந்த 9 உள்ளே கொண்டு போனால் 9a + 8 9 72d 15 × a 15a + 15 × 14 150 4 5 60 210 210d. இப்போ எல்லாத்தையும் ஒரு பக்கத்து கொண்டு வந்துடலாமா? இது சின்ன நம்பராக இருக்குது, அங்கிட்டு போனால் பெரிய நம்பராக மாறிடும். அப்போ 0 = 15a, இந்த 9a இங்கிட்ட வந்துருச்சுன்னா -9a ஆயிரும். அப்போ 210d, இந்த 72d கிட்ட வந்துச்சுன்னா -72d மாறிடும். இது அப்படி இந்த a எல்லாம் ஒன்று சேர்த்துடலாமா? 15ல் 9 போச்சுன்னா 6a, 210ல் 72 போச்சுன்னா 144d வந்துடுது. இதுலேருந்து ஏதாவது காமனாக வெளியே எடுக்க முடியுமா? சாரி, 210ல் 72 போச்சுன்னா இங்கே 10 8, இங்கே 0 10ல் எதுனா 138. இப்போ என்ன செய்யலாம்? இந்த 6 காமனாக வெளியே எடுத்துடலாங்களா? அப்போ எடுத்தால் என்ன வரும்? a ப்ளஸ் இதில் 6னா 6 12, மீதி 1 3 18, அப்போ d வந்துருச்சு. இந்த 6 இங்கிட்டு கொண்டு போயிட்டா 0 ஆயிரும். அப்போ என்ன இருக்குது? a + 23d. இங்கே பாருங்களேன், 9வது டேர்ம்னா இங்கே 8ன்னு வந்துச்சு. அதாவது இந்த 9 - 1 8ன்னு போட்டோம். 15வது டேர்ம்னா 15 - 1 14ன்னு போட்டோம். அப்போ 23னா அப்போ 24 - 1 இருந்திருக்கணும். அப்போ a + 24 - 1 × d இப்படியா இருந்திருக்கணும். அப்போ n எவ்வளோ? 24. அப்போ இது வந்து என்ன ஃபார்முலாவாக இருக்கணும்? 24th டேர்மாக இருக்கணும். இது ஃபுல்லாக என்னது? T4. அப்போ T4 = 0. ஸோ இப்படி தான் ஆன்சரை நம்ம கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்போ என்னது? a + n - 1, n எவ்வளோ? 24. அப்போ T24ஓட வேல்யூ என்ன இருக்குது? 0. ஸோ இது வந்து ஒரு 10th வந்து ஒரு 5 மார்க்ஸு. ஆக்சுவலாக இது வந்து எப்படி கொஸ்டின் இந்த இடத்துல மாற்றிருப்பாங்கன்னா, 15 மடங்கிற்கு சமம் எனில் 6 மடங்காவது 24 உறுப்பை காண்க. எங்கே இருக்குது இந்த சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், 7வது சம்மு. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 9வது உறுப்பின் 9 மடங்கும் 15வது உறுப்பின் 15 மடங்கும் சமம் எனில் 24வது உறுப்பின் 6 மடங்கானது 0 என நிறுவுகன்னு ஒரு 5 மார்க்ஸாக கொடுத்துருக்கான். இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? 6 மடங்கை வந்து கட் பண்ணிவிட்டு 24வது உறுப்பு என்னன்னு கொஷின் கேட்குறான். ஸோ ரெண்டும் சேம் தான், கொஞ்சம் லைட்டாக மாறி இருக்கு. பட் இதை வந்து நம்ம இவ்வளோ தூரம் நம்ம உட்காந்து ஒர்க் அவுட் பண்ண முடியாது எக்ஸாமில். ஸோ அதனால் நம்ம ஷார்ட்கட்டை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம்? யூஸ் பண்ணுறோம்.